ஹாய், வெல்கம் டு டாக்டர் மெடிக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பேப்ஸ் சர்க்யூட். பேப்ஸ் சர்க்யூட் வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது லிம்பிக் சிஸ்டம்ல இருக்க ஒரு சர்க்யூட். பேப்ஸ் சர்க்யூட்டை வந்து ஜஸ்ட் ஹேண்ட் வச்சு எப்படி ஈஸியாக மெமரைஸ் பண்ணலாம், இல்லை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹேண்ட் வரை. பேப்ஸ் சர்க்யூட் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட். யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சா இல்லை டிஸ்கிரைப் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, பேப்ஸ் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இது வந்து காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இது ஈஸியாக எப்படி படிக்கலாம், எப்படி மெமரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹியர் 5 ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு சர்க்யூட் அப்படின்னா ஒரு இடத்துல ஜாயிண்ட், ஒரு இடத்துல ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் இருக்கும். அந்த எண்டிங் அப்படின்றதுன்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் எண்டிங். ஸோ ஹியூமன் பிரெயினில் இந்த பேப்ஸ் சர்க்யூட் வந்து எங்கெங்கே போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹிப்போகேம்பஸ். ஹிப்போகேம்பஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அண்ட் மேமிலரி பாடி ஜாயிண்ட் ஆகுது. அண்ட் தென் நெக்ஸ்ட் anterior thalamic nucleus. And then next cingulate gyrus. And then last hippocampusலே ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இது எது வழியாக போய் ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, hippocampus to mammillary body நடுவில் fornix, mammillary body to anterior thalamic nucleus அப்படின்னு பார்த்தோன்னா மேமிலோ thalamic tract. ஸோ anterior thalamic nucleus to cingulate gyrus ஓட வயா பார்த்தோம் அப்படின்னா thalamo cortical fibers. ஸோ அகெயின் cingulate gyrus to hippocampus அப்படின்னு பார்த்தோம்னா cortico hippocampal fibers. இதோட மெயின் ஃபங்க்ஷன், மெயின் ரோல் எதுக்கு இந்த பேப் சர்க்யூட் ஃபார்ம் ஆயிருக்கு, என்ன ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மெமரி என்கோடிங்.